ஒருவர் ஒரு தொண்டு நிறுவனத்தின் கௌரவ உறுப்பினராக இருந்தார். அதே வேளையில் அரசின் உயர்ந்த பதவியிலும் இருப்பவர். தொண்டு நிறுவனத்தில் இவரின் தாழ்மை குறித்து அனைவருக்கும் தெரியும். உயர்ந்த பொறுப்பில் இருந்து மிகவும் எளிமையான தோற்றம் மற்றும் பழகும் விதத்தால் தொண்டு நிறுவனத்தில் இவருக்கு என்று ஒரு தனி அடையாளம் உண்டு. தொண்டு நிறுவனம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருந்தது. வழக்கம் போல நிகழ்ச்சிக்கான செலவில் இவர் பங்கு அதிகம் இருந்தது. நிகழ்ச்சிக்கான தலைமை தாங்க மாவட்டத்தில் மக்களால் பெரிதும் புகழப்படும் ஒரு அதிகாரியை அழைக்கலாம் என அனைவரும் ஏக மனதாக தீர்மானித்திருப்பதாகவும், நீங்கள் அவசியம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இவருக்கு குழுவினரால் அழைப்பு கொடுக்கப்பட்டது. இவர், அடடா, அந்த தேதியில் நான் குடும்பத்தோடு வெளியூர் செல்கிறேன், அதனால் என்னால் கலந்து கொள்ள இயலாது என்று கூறினார். அவர்கள் சென்றதும் அவர் மனைவி, அந்த தேதியில் நாம் ஒன்றும் வெளியூர் செல்லவில்லையே என்று கேட்க, அப்படி இல்லை, எனக்கு கீழாக ஒரு காலத்தில் பணியாற்றிய ஒரு சாதாரண அதிகாரி, அவர் தலைமை தாங்க நான் அதில் கலந்து கொள்வதா என்றார். அவருக்கு செயலையும் தோற்றத்தையும் உலகம் பார்ப்பதோ உள்ளத்தை. ஆம், மக்கள் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வெளி தோற்றத்தை பார்ப்பார்கள், நல்லவர்கள் என்று கூறுவதுண்டு. ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் மோசமான சில குணங்களை கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆம், நாம் சில நேரங்களிலே மனிதர்களுடைய வெளிப்படையான இந்த தோற்றங்கள், வெளிப்படையான செயல்களை வைத்து அவர்களுக்கு நாம் ஏமாந்து விடுகிறோம் அவர்களை பார்த்து. ஆனால் கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். நாமும் மனிதனுடைய நல்ல குணங்களை பார்த்து கண்டுபிடிப்போம், அவர்களோடு நல்ல ஐக்கியங்களை கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.